தராசு பத்திரிக்கையில் ஷியாம் சார்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, பக்கம் பக்கமாக எழுதி கொடுப்போம் நைட்டெலாம் உட்காந்து. அவர் ஒரு எடிட் பண்ணி அதை ஒரு பக்கம் 2 பக்கத்தில் வரும்போது அந்த செய்தி அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு செய்தியை அது 3 பக்கமாக 4 பக்கமாக 5 பக்கமாக பக்கங்களுக்கு அளவீடு கிடையாது. ஆனால் நீங்கள் எவ்வளோ செய்தி எழுதுறீங்களோ அந்த செய்தி வாசகர்களுக்கும் அந்த தொழில் முனைவோர் வளர்ச்சிக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். ஒரு நிறுவனத்தை பற்றி எழுதுறீங்க, அந்த நிறுவனம் என்னென்ன பண்ணுது, அதிலேயே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு எழுதிடும், அவங்க என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னு வரும், அவங்க தனித்துவம் என்னன்னு சொல்லுவோம், அவங்க வியாபார வாய்ப்புகள் என்னன்னு. அப்போ ஒரு இயந்திரமோ ஒரு பொருளோ ஒரு டீலர்ஷிப்பு படிக்கிறவங்க அவன் டீலர்ஷிப் எடுத்துக்குவான். அப்போ தொழில் வாய்ப்பு கிடைக்குது, வணிக வாய்ப்பு கிடைக்குது, அந்த தொழில் நிறுவனங்களுக்கான வியாபார வளர்ச்சியும் கிடைக்குது. அப்போ படிக்கிற இளைஞர்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வணிகர்களுக்கு முக்கியமானது கணக்கியல், அதுவும் குறிப்பாக ஜிஎஸ்டி தொடர்பானது தான் எல்லாரும் சிக்கல். இந்த மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு மோசமான வரியில் ஜிஎஸ்டி ஒன்று. அந்த ஜிஎஸ்டியால் தான் சில சின்ன நிறுவனங்கள்லாம் நொடிஞ்சு போகுது. ஏன்னா அவங்க கணக்கு ஒரு 2 பில்லு போடுவான், அதுக்கு ஆடிட்டுக்கு 100 ரூபா 1000 ரூபா கட்டணும் மாதம். சார் நீங்கள் என்ன விளம்பரம் பத்திரிக்கைன்றாங்களே, விளம்பரத்துக்காக நடத்துகிறீங்களா? இன்னும் ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க. விளம்பரம் யார் எளிதாக கொடுக்குறாங்க? ஒரு பத்திரிக்கை யாராவது நீங்கள் பத்திரிக்கை நடத்திருந்தாப்பா விளம்பரம் போட்டுங்க ஒரு 20,000 கொடுங்கன்னு செக் யாராவது கொடுப்பாங்களா? அப்போ விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு நம்ம செய்திகளை கொடுக்குறோம். அவங்க கொடுக்குற எங்கே போய் சேர வேண்டுமோ அவங்களுக்கும் போய் கொடுக்கணும். இப்போ வாசகர் வட்டம் வலிமையாக இருக்கின்ற போது விற்பனை அதிகரிக்கும். விற்பனை அதிகரிக்கின்ற போது பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பொருளாதாரம் நல்லா இருந்தால் தான் நீ புதிய புதிய தேடல்களில் புதிய புதிய செய்திகளை செலவு பற்றி கவலைப்படாமல் கொண்டு வர முடியும். வணிகமணி என்பது இந்த புதிய புதிய செய்திகளையும் புதிய புதிய தேடல்களையும் நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். வாசகர் வட்டமும் தொழில் முனைவோர் ஆதரவும் நமக்கு தொடர்ந்து இருக்கத்தால தான் இந்த பத்திரிகையை 18 ஆண்டு காலம் தொடர்ந்து நம்மளால் பயணிக்க முடியுது. இதுதான் நம்மளுடைய வெற்றி ரகசியம் என்பது. மில்க் மிஸ்ட் மாதிரி நிறுவனங்கள், மேத்ரா இண்டஸ்ட்ரி மாதிரி, யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி, பிரைம் இண்டியன் ஹாஸ்பிட்டல் மாதிரி பல நிறுவனங்கள் வங்கிகள் இல்லாமல், சிற்பி மாதிரி வங்கிகள் இல்லாமல் பல நிறுவனங்கள் தொடர்ந்து விளம்பர ஆதரவை கொடுக்குறாங்க. அந்த விளம்பரம் பொருளாதார நிலை இன்றைக்கி பேப்பரு, அச்சு விலையேற்றம், மேன் பவர் எல்லாம் விலை ஏறி போச்சு. நம்ம ஆரம்பித்த 18 வருஷத்துக்கு முன்னே இருந்த விலை வேறு, இன்றைக்கி இருந்த விலை வேறு. இப்போ தொழில் முனைவோர்களுக்கு அவங்க தொழில் வளர்ச்சிக்கான செய்திகளை போடுறோம். அவங்க எப்படி கடந்து வந்தாங்கன்னு அவங்க நினைவுகளையே நாம் கொண்டு புத்தகமாக கொடுக்கும்போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. 2வது விஷயம், இந்த தொழில் முனைவை எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு நம்பிக்கையான தகவல்களை கொடுக்குறோம். இந்த பொய் செய்திகள்லாம் நம்ம கொடுக்கறது கிடையாது. அதால் நம்மளதில் இந்த எம்எல்எம் மாதிரி செய்திகளை நான் எப்பயுமே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு மோசடி என்னது. சில விஷயங்கள் நம்ம கிளியர் கட் எவ்வளோ காசு கொடுக்குறோன்னாலும் எம்எல்எம் மாதிரி செய்தி நம்ம போடுறது இல்லை. ஒரு தடவை என்னென்னா இன்றைக்கி பெருசாக கிருஷ்ணா ஸ்வீட்டு நம்ம பெருசாக பேசுகிறோம் இல்லையா, அவர் ஒருத்தோடைய சொன்னார், முரளி சார் சொல்லி சந்திக்கும் போது சொன்னார், இப்போ உங்களை மாதிரி தொழில் பத்திரிகை நடந்து தான் நாங்கள் கோயம்புத்தூரில் இந்த ஒரு கிருஷ்ணா ஸ்வீட் நிறுவனத்தை இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போக முடியுது. இப்போ உங்களை மாதிரி செய்திகள் கொடுக்குற ஊக்கம் நிறைய வல்லுநர்கள் எழுதுகிறாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் உலக முதலீட்டாளர் மாநாட்டத்தை பல 1000 கோடி செலவு பண்ணி, கிட்டத்தட்ட இப்போ கூட ஒரு 100 கோடி செலவு பண்ணி உலக முதலீட்டாளர் தினத்தை நடத்துகிறாங்க. இதுக்காக வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரே நேரடியாக போகிறாங்க. இந்த மாநில அரசு எங்களுக்கு என்ன பண்ணணும்னா, தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அங்கங்கே ஆட்களை ரிப்போர்ட்டர்களை வச்சு செய்திகள் எடுத்து போட்டுட்ருக்கோம். அரசு எங்களுக்கு இன்னும் உதவி பண்ணோம்னா நாங்கள் இன்னும் இதை பெரிய லெவலில் கொண்டு போய் தொழில் வளர்ச்சிக்கு நாங்களும் பக்கபலமாக இருக்கோம். அவங்கவுங்க இப்படி ஜெயித்தாங்க அப்படி ஜெயித்தாங்கன்னு இந்த கட்டுக்கதைகள்லாம் எழுதணும்னா சரி வராது. நாங்கள் பண்ணது நேரடியான வெற்றி பெற்றவர்களுடைய கதைகளை, நிகழ்வுகளை சொல்லும்போது தான் அது உண்மையாக இருக்குது. ஒரு பத்திரிகையாளனாக இருந்து பத்திரிகையாளனை வாழ்ந்து பத்திரிகையாளனையும் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடும் ஒரு சிந்தனையோடும் இருக்கிறதா தான் நம்ம தேடி தேடி செய்திகள் கொடுக்கும். அரசாங்கம் கலைமாமணி விருதுகள் கொடுத்துட்டு அந்த துறை சார்ந்தவர்களுக்கு நிறைய கௌரவப்படுத்திட்டு இருந்தாங்க. வணிகமணி என்பது அதேமாரி வணிக மாமணி, வணிகத்துறையில் தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் எப்படி வந்ததுன்னா, நிறைய அந்த உப்பு மாவு கம்பெனிகள்லாம் போலி டாக்டர் வீட்டை கொடுப்பதும் அல்லது கலைச்சம்மல் அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லாருமே இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிங்க, சினிமாக்காரங்க இப்படி யாராவது கொண்டு கொடுக்கும்போது நாம் அதிலேருந்து வித்தியாசப்படணும். விருது பெறுபவர்களை விட விருது கொடுப்பவர்கள்
பெரிய அளவில் பேசப்பட்டவர்களாக இருக்கணும். சந்திராயன் ப்ராஜெக்ட்டு வந்த நேரம், சந்திராயன் ப்ராஜெக்டில் நம்ம மயில்சாமி அண்ணாதுரை வந்து அது டைரக்டராக வந்த நேரம் ஐயா அண்ணாதுரை அவர்களை தொடர்பு கொண்டோம். இது உங்கள் புத்தகத்தை அனுப்புங்க, ஒரு 3 புத்தகத்தை சாம்பிள் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு தேதி சொல்கிறேன்னார். பெரிய பத்திரிக்கை என்னத்துலாம் இல்லை, உங்கள் பத்திரிக்கையை பார்த்தேன். 3 பத்திரிக்கை ரொம்ப தொழில் முனைவோர்களுக்கு ரொம்ப அற்புதமான தகவல்களை கொடுத்துட்டு இருந்தீங்க. அதால் தான் நான் வரத்துக்கு ஒப்புக்கிட்டேன். மாண்புமிகு ரங்கசாமி அவர்களை தொடர்பு கொண்டால் அவர் ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டார். இப்போ 2024 ஆகஸ்ட்டில் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் வணிகமாமணியை வந்து பிஸ்னஸ் ஐக்கான், வணிகமணி ஐக்கான், ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள், பேர் மாற்றம் வரணுன்றதால பிஸ்னஸ் ஐக்கான் என்ற பேரில் ஒரு விருது விழாவும் நல்ல பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கும் திட்டமிட்டு இருக்கோம். கட்டுமான தொழில் பாஸ்கர் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே நம்ம நண்பர். அவர் வரும்போது அவர் கட்டுமான தொழில் பத்திரிகை கொண்டு வரும்போது எனக்கு அப்போ பத்திரிகை இல்லாதால் பாண்டிச்சேரி சிஎம் ரங்கசாமி அங்கே உள்கட்டமைப்பில் ரொம்ப பெருசாக மேம்படுத்தி வருகிறாரு, அவருக்கு ஒரு மலர் போட்டால் நல்லா இருக்குன்னு பிளான் பண்ணி இப்போ அமைச்சராக இருக்கிற தேனி ஜெயக்குமாருடைய அண்ணன் ஆனந்தன் அவர்கள் வந்து அங்கே பொறியாளராக இருந்தார். அப்போ அவர்கிட்ட இதுமாரி ஒரு தகவல் சொன்னதும் அவர் வந்து ஆனந்தனும் பாண்டிச்சேரி சிஎம்மும் நண்பர்கள். அதால் வந்து நண்பர்களுக்கு செய்யலாமே என்னென்னு அவர் பாண்டிச்சேரியில் ஒரு 5-6 மீட்டிங், மீட்டிங், இன்ஜினியரிங் மீட்டிங் இவங்கெல்லாம் போட்டு செய்திகளை நிறையா எனக்கு சேகரித்துக்கு ஹெல்ப் பண்ணார். அப்போ உள்கட்டமைப்பில் பாண்டிச்சேரி சிஎம் ரங்கசாமியோட ஒரு பெரிய மலரை போட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அதுக்கான இது பண்ணி கடுமையாக்கா அங்கே காரைக்கால் பாண்டிச்சேரி அலைஞ்சி ஒரு வாரம் அங்கே போவேன், தங்குவேன். நியூஸ் அப்போ ஆனந்தன் ஒரு தம்பி இருந்தார் கட்டுமானத்தில், அவர் லேஅவுட் எல்லாம் பார்த்துக்குவார், பிரிண்ட் எடுப்பேன். இப்போ நாகார்ஜுனா மாதிரி பிஎன்சி மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் அப்பயே வந்து பழக்கமானாங்க. சரி, அடுத்தது நாம் என்ன பண்ணலாம், ஏன்னா ஒரு பத்திரிக்கை நாம் ஆரம்பிக்கணும். அப்போ ஆரம்பிக்கணுன்னா மற்றவங்கக்கிட்ட நாம் சொல்லி பார்த்தோம். நாம் பணிபுரிஞ்ச சில பத்திரிக்கையில் இந்த மாற்றங்களை கொண்டு வாங்க, காலத்துக்கு தகுந்த மாதிரி லேஅவுட்டு, கலரு, செய்தி இப்படி இருந்தால் வந்து மாற்றங்கள் வந்தால் தான் வாசகர்களும் விரும்புவாங்க, தொழில் முனைவோரும் விரும்புவாங்க. நாம் வந்து பழைய மாடல்லே பழைய இதிலே நம்ம கொண்டு போனால் அவ்வளோவா வர, ஏன்னா செய்திகள்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக போட்டு விட்ருவாங்க. ரொம்ப அதுக்கான ஒரு ஆர்வம், தொழில் முனைவுன்னா A to Z ஒருத்தன் ஒரு செய்தியை படிக்கிறாங்கடான்னா அது ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அவன் படிக்கிறவனுக்கு வந்து ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் மனசில் பதியும். இதை நிறைய பேர் அந்த எடிட்டோரியலில் கவனம் செலுத்தாமல் விட்டாங்க. சரி, நாம் ஒரு வணிகமணி பத்திரிக்கை ஆரம்பிக்கலாம் டைட்டில். அப்போ வணிகமணியை வந்து தினமணி வந்து சப்ளிமெண்ட்ரியாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கொண்டு வந்து அவங்களால மார்க்கெட்டிங் மற்றது ஏதோ காரணத்தால் நடத்த முடியாமல் விட்டுட்டாங்க. அப்புறம் அந்த டைட்டிலை நம்ம சட்டப்படி போட்டு அதை வாங்கினதும் அந்த டைட்டில் வந்ததுமே எனக்கு அதுவே பாதி பூஸ்ட் வந்த மாதிரி ஆயிடுச்சு. வணிகமணி அதுக்கு முன்னே ஒரு பெரிய பிராண்டடான தினமணி குரூப்லேருந்து வந்த இது பெரிய பிராண்டடான வந்தது. இன்னமும் அவங்க செய்து விட ஒரு இன்னமும் அதனுடைய தரமும் முயற்சியும் மற்றவங்க பார்த்தாலும் நல்லா இருக்குதுன்ற சொல்கிற அளவுக்கு தான் கொண்டு வந்துட்டுருக்கோம். அப்போது பொருளாதார இதில் என்ன பண்ணது, சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பத்திரிக்கையிலேருந்து வருவாங்க, ஆரம்பிப்பாங்க, 2-3 இதழ் அடிப்பாங்க. அவங்களுக்கு அந்த கொண்டு போய் விற்கிறதுக்கும் தெரியாது, விளம்பரம் வாங்கும் நுட்பமும் தெரியாது. அப்போ செய்தியை வந்து நீங்கள் நல்ல செய்தியாக போட்டிங்கன்னா, வாசகர்கள் விரும்புகிற செய்தி போட்டால் தான் வந்து 10 ரூபாயோ 20 ரூபாயோ போட்டு காசு போட்டு வாங்குவான். அப்போ காசு போட்டு வாங்கி அந்த படிக்கிற ரீச் கிடைக்கும்போது தான் வந்து தொழில் முனைவர்கள் வந்து செய்தி கொடுப்பாங்க, விளம்பரம் கொடுப்பாங்க. அப்போ பத்திரிக்கை வந்து நம்ம மேம்படுத்த முடியும். இதில் எதுவுமே ஒன்றோட ஒன்று இணைப்பான ஒரு விஷயம். இதை வந்து நிறைய பேர் கவனம் செலுத்தலை. அப்போ நாம் வணிகமணின்னும் போதுனா ஆரம்பத்திலே எல்லாருமே பாதி கிணறு தாண்டுற மாதிரி கையில் இருக்கிற கொஞ்சம் காசை வச்சுட்டு 2 இஷ்யூ நடத்திட்டு பேப்பருக்காரனுக்கு பிரிண்ட்டுக்காரனுக்கு கடன் கொடுக்க முடியாமல் போயிடுவாங்க. இதான் நிறைய நிலைமை இருந்தது. இன்றைக்கி நிறைய பேர் அதையும் பண்ணிட்டுருக்கிறாங்க. நான் தான் என்ன பண்ணேன்னா 1 லட்சம் ரூபா பேங்க்கில், இன்னும் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. 18 வருஷத்துக்கு முன்னே ஐசிஐசி பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டர். நான் ஐசிஐசி பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டர் வச்சு இன்ன வரைக்கும் வெற்றிகரமாக போயிட்டுருக்கேன் பேங்க்கில்.
ஐசிஐசின்னு 1,00,000 ரூபா போட்டுவிட்டு அப்போ நண்பர் முத்து என்பவர் ஒரு நண்பர் தொடர்பானார். அவர் வலதொழில் மற்ற பத்திரிக்கைலாம் ஒர்க் பண்ணதால் அவர் கூட இருந்து நம்ம கூட இருந்து இதெல்லாம் பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு ஒரு ஆலோசனை இருந்தார். தராசு பத்திரிக்கையில் ஷியாம் சார்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, பக்கம் பக்கமாக எழுதி கொடுப்போம் நைட்டெலாம் உட்காந்து. அவர் ஒரு எடிட் பண்ணி அதை ஒரு பக்கம் 2 பக்கத்தில் வரும்போது அந்த செய்தி அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு ஆடையை வந்து துணி தேவையில்லாத துணி எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணி காட்டும் போகும்போது அதை சட்டையாக தைச்சி போடும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கிறதோ அது மாதிரி இருக்கும். எவ்வளோ நாளும் செய்தி எழுதுங்க, அதை நான் சரி பண்ணிக்கிறேன். ஒரு செய்தியை வந்து அது 3 பக்கமாக 4 பக்கமாக 5 பக்கமாக பக்கங்களுக்கு அளவீடு கிடையாது. ஆனால் நீங்கள் எவ்வளோ செய்தி எழுதுறீங்களோ அந்த செய்தி வந்து வாசகர்களுக்கும் அந்த தொழில் முனைவோர் வளர்ச்சிக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். ஒரு நிறுவனத்தை பற்றி எழுதுறீங்க, அந்த நிறுவனம் வந்து என்னென்ன பண்ணுது அதிலே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு எழுதிடுவோம், அவங்க என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னு வரும், அவங்க தனித்துவம் என்னன்னு சொல்லுவோம், அவங்க வியாபார வாய்ப்புகள் என்னென்னது. அப்போ ஒரு இயந்திரமோ ஒரு பொருளோ ஒரு மண்ணா ஒரு டீலர்ஷிப்பு படிக்கிறவங்க வந்து அவன் டீலர்ஷிப் எடுத்துக்குவான். அப்போ தொழில் வாய்ப்பு கிடைக்கிது, வணிக வாய்ப்பு கிடைக்கிது, அந்த தொழில் நிறுவனங்களுக்கான வியாபார வளர்ச்சியும் கிடைக்கிது. அப்போ படிக்கிற இளைஞர்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதுதான் ஒரு செய்திக்கு என்ன இருக்கணும், அதை வந்து ஒரு அட்ராக்டிவாக நல்ல பேப்பரில் தரமான பேப்பரில் ஒரு நல்ல லேஅவுட்டாக இருக்கணும், நல்ல தொடர்கள் போடணும் இன்னும் பிளான் பண்ணேன். அந்த தொடர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உலகமகா கோடீஸ்வரர்ன்ற தொடர் நான் எழுதுனேன். இன்றைக்கி இணையத்தில் இணையம் செய்திகள் எழுதுகிறவர் நரசிம்மன் சைபர் சிம்ன்ற பேரில் எழுதிட்டுருக்கார். பழைய அவர் தொழில் வணிக முதலீடு பத்திரிகையிலேருந்து வேலை செய்யும்போது எனக்கு ரொம்ப நண்பர். அவர் நிறையா நான் அவர்கிட்ட செய்தின்னதும் இதே இன்னொரு மூத்த ஒருத்தர் வந்தார், சார் இதுமாரி எழுதணும் போது அவர் பெரிய பிரபலமானவர் என்கிட்ட தேடிட்டு வந்த பிறகு நான் இந்த கான்செப்டில் இப்படி எழுதுங்க ஐயான்னு எழுதுறது போயிட்டார். ஏன்னா அவங்க எல்லாம் அவங்க கொடுக்குற செய்தியை தான் சில பத்திரிகைகள் எடுத்து போடுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், இந்த பேட்டர்னில் இப்படி செய்தி வந்தால் தான் நல்லா இருக்குன்னுவேன். ஏன்னா நான் இயல்பாகவே வந்து இந்த கவிதை இலக்கியம் இதெல்லாம் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததால் ஒரு செய்தி தரமான செய்தியா தரம் இல்லாத செய்தியா இன்னது நான் எளிதாக கண்டுபிடிச்சிடுவேன். அவங்க கொடுத்தா கூட அது வானான்னு தூக்கி போட்டுருவேன். இல்லை சில செய்தி ஐயா இதை சேர்த்து கொடுங்கன்னுவேன். அப்போ நரசிம்மன் கிட்ட கேட்டேன், உலகமகா கோடீஸ்வரர் பற்றி எழுதலாம், நம்ம தொழில் முனைவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கணும் போது தான் அவர் ராக் பெல்லர்லேருந்து ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட ஒரு 50 தொடர்கள் எழுதியிருப்பார். வால்மார்ட்லேருந்து இந்த பிபி பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து என்னென்ன பெரிய நிறுவனங்கள் வந்ததோ எடுத்து எழுதி அது பெரிய வரவேற்பை பெற்றது. கணக்கை கவனின்னு இந்த சிறு வணிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த கணக்கு மேம்பன் பண்ண மாட்டாங்க. அது யாராவது ஒரு அதிகாரி வருவான், செக் பண்ணுவான், அவனுக்கு வந்து 1000 2000 3000 5000ன்னு கொடுத்து விட்ருவாங்க. அப்போ நீங்கள் சின்ன நிறுவனங்களாக இருந்தாலும் நீங்கள் கணக்கை கவனிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. அவங்களுக்கு ஒரு கையேடு வர மாதிரி இவர் கணக்கியல் வல்லுநர் வந்து செந்தமிழ் செல்வன் அவரை வச்சு தொடர் எழுதணும். அந்த தொடர் போட்டு மணிமேகலை பிரசுரமும் அதை வந்து புத்தகமாக போட்டுது. அப்புறம் அடுத்தது இன்றைக்கி ஜிஎஸ்டிகள் தொடர் பெரிய சிக்கல்கள் இருக்குது. ஜிஎஸ்டி இன்னும் போது என்னென்னா ஜிஎஸ்டியில் வந்து வெங்கட்ரமணன் கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க ஆடிட்ரு, அவர் ஒரு தொடர் எழுதுகிறாரு. அதேமாதிரி செந்தமிழ் செல்வன் சாரும் ஒரு தொடர் எழுதுகிறாரு, அக்கௌண்ட் கணக்கியல் சமயம். ஏன்னா இன்றைக்கி வணிகர்களுக்கு முக்கியமானது கணக்கியல், அதுவும் குறிப்பாக ஜிஎஸ்டி தொடர்பானது தான் எல்லோரும் சிக்கல். இந்த மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு மோசமான வரியில் ஜிஎஸ்டி ஒன்று. அந்த ஜிஎஸ்டியால் தான் சில சின்ன நிறுவனங்கள்லாம் வந்து நொடிஞ்சு போகுது. ஏன்னா அவங்க கணக்கு ஒரு 2 பில்லு போடுவான், அதுக்கு ஆடிட்டுருக்கு 100 ரூபா 1000 ரூபா கட்டணும் மாதம். நான் அந்த இதை வந்து தொடர் விளக்குறது 2 தொடர் எழுதுகிறாங்க. அதேமாரி இவங்க கால்நடை பல்கலைக்கழக பேராசிரியர் விமலா ராணி மற்றும் அவங்களுடைய குழுவினர் வந்து சேர்ந்து மதிப்பு கூட்டு சம்பந்தமாக இது வேளாண்மை பொருட்களை ஒரு 10 ரூபா பொருளை மதிப்பு கூட்டினா அதை 100 ரூபாயை எப்படி விற்கலாம்ன்றதை வந்து அவங்க ஒரு தொடர் கட்டுரைகளை எழுதி இன்னமும் தொடர்ந்து எழுதிட்டுருக்காங்க. அப்படி பிளாஸ்டிக் பொருளில் ஒரு சாவி எழுதுறது, பிளாஸ்டிக் சேர் தயாரிக்கிறது, ஒரு பிளாஸ்டிக் முறம் செய்யறது வந்து பாலகிருஷ்ணன்ற ஒரு தொடர் எழுதினார். இப்படி ஒரு செய்தியை மட்டும் சாதாரணமாக கொடுக்காம தொடர்ந்து வாசகர்கள் வந்து நம்ம தக்க வச்சுக்கணுன்னதால் அதுக்கு முன்னே நீங்கள் விகடன் குமுதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர் வரும் இல்லையா, இலக்கிய கட்டுரை கதைகள் நாவல்கள் தொடர் வர மாதிரி அந்த தொடர் கட்டுரைகளும் நாம் கொண்டு வந்ததால் அது தொடர்ந்து வாசகர்கள் நம்ம கூட வந்துடுறாங்க.
அப்போ ஒரு தரமான செய்தியை கொடுக்குறீங்க. அப்போ கொடுக்குறம்போது என்ன ஒன்று வரும், சார் நீங்கள் என்ன விளம்பரம் பத்திரிக்கைன்றாங்களே, விளம்பரத்துக்காக நடத்துகிறீங்களா, இன்னும் ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்பாங்க. ஆனால் விளம்பரம் வந்து யார் எளிதாக கொடுக்குறாங்க? ஒரு பத்திரிக்கை யாராவது வந்து நீங்கள் பத்திரிக்கை நடத்திருந்தாப்பா விளம்பரம் போட்டுங்க ஒரு 20,000 கொடுங்கன்னு செக் யாராவது கொடுப்பாங்களா? தந்தியில் கொடுக்குற விளம்பரம் தினமணி கொடுப்பாங்களா? முரசொலி கொடுப்பாங்களா? யோசிங்க. இப்போ ஒரு பத்திரிக்கை வந்து இப்போ குமுதமோ ஆனந்த விகடனேன் போது விளம்பரத்துக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ விளம்பரம் என்பது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தான் அவங்களுக்கு செய்தியும் இருக்கணும், அவங்க கொடுக்குறவங்களுக்கான வணிக வாய்ப்பும் கிடைக்கணும். அதால் தான் வந்து அவங்களுக்கு வந்து விளம்பரங்கள், ஒரு நிறுவனங்கள் விளம்பரம் கொடுக்குமே தவிர இல்லைன்னா விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு நம்ம செய்திகளை கொடுக்குறோம். அவங்க கொடுக்குற எங்கே போய் சேர வேண்டுமோ அவங்களுக்கும் போய் கொடுக்குறோம். ஒரு பத்திரிகையை வெற்றி பெறணும்னா முதல்ல வாசகர்கள் தளம் வலுவமையணும். அடுத்தது அந்த பத்திரிகைக்கான வருமானம், பொருளாதாரம் வந்து அதுவும் வலிமையாக இருக்கணும். இப்போ வாசகர் வட்டம் வலிமையாக இருக்கின்ற போது விற்பனை அதிகரிக்கும். விற்பனை அதிகரிக்கின்ற போது பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பொருளாதாரம் நல்லா இருந்தால் தான் நீ புதிய புதிய தேடல்களில் புதிய புதிய செய்திகளை செலவு பற்றி கவலைப்படாமல் கொண்டு வர முடியும். இப்போ அது மாதிரி கொண்டு வர்றது தான் வணிகமணி என்பது. இந்த புதிய புதிய செய்திகளையும் புதிய புதிய தேடல்களையும் நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு இதுவரைக்கும் யாருமே தொடாத ஒரு மருந்து தயாரிப்பு நிறுவனம் பார்மாக்காக, மெடிக்கல் இதுக்காக பார்மாவுக்காக ஒரு ஸ்பெஷல் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கம்பெனிகள் அந்த பார்மா அசோசியேஷனோடவ சென்னை ட்ரேட் சென்டர்லேயே ஒரு வெளியீட்டாளர் நம்ம புத்தகத்தை வெளியிட்டாங்க. அதேமாரி ஜிஎஸ்டி தொடர்பான ஒரு தொடர் எழுதின நம்ம வெங்கட்ராமன் வந்து மணிமேகலை பிரசுரமே அதை பதிப்பகிச்சு சென்னை புத்தக வெளியீட்டு விழாவில் புத்தக கண்காட்சி வெளியிட்டாங்க. அப்போது எல்லா வகையிலையும் நாம் பத்திரிக்கை தரமாக கொண்டு வரத்தால் தான் வாசகர் வட்டமும் தொழில் முனைவோர் ஆதரவும் நமக்கு தொடர்ந்து இருக்கத்தால் தான் இந்த பத்திரிகையை 18 ஆண்டு காலம் தொடர்ந்து நம்மளால் பயணிக்க முடியுது. இதுதான் நம்மளுடைய வெற்றி ரகசியம் என்பது. நீ பத்திரிக்கை பலனை எதிர்பார்க்காம பத்திரிக்கையாக நடத்தினா உனக்கு வாசகர் வட்டமும் கிடைக்கும், பொருளாதார ரீதியாக விளம்பர வாய்ப்பும் கிடைக்கும். இது ரெண்டும் இருந்தபோது நீங்கள் வெற்றிகரமாக இத்தனை வருஷமாக நடத்த முடியுதுன்னு அச்சு ஏதாவது சொல்லுவாங்க, அச்சு தொழில் நச்சு தொழில்னுவாங்க. இப்போ எங்களுக்கு சில இதில் நூலக ஆணைகள் கூட கொஞ்சம் சிக்கல் நிறையில் ஏற்பட்டது. நம்ம நூலக ஆணை எதிர்பார்க்காட்டாலும் வாசகர்களுக்கு கொண்டு போய் புக்கை சேர்க்கணுன்ற நோக்கத்தோடு தொடர்ந்து கொண்டுட்டு வரோம். அதுக்காக வந்து தொழில் முனைவர்கள் நிறைய பேர், நீங்கள் மில்க் மிஸ்ட் மாதிரி நிறுவனங்கள், மேத்ரா இண்டஸ்ட்ரி மாதிரி, யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி, பிரைம் இண்டியன் ஹாஸ்பிட்டல் மாதிரி பல நிறுவனங்கள் வந்து வங்கிகள் இல்லாமல், சிற்பி மாதிரி வங்கிகள் இல்லாமல் பல நிறுவனங்கள் தொடர்ந்து விளம்பர ஆதரவை கொடுக்குறாங்க. அந்த விளம்பர பொருளாதார நிலை இன்றைக்கி பேப்பரு, அச்சு விலையேற்றம், மேன் பவர் எல்லாம் விலையேறி போச்சு. நம்ம ஆரம்பித்த 18 வருஷத்துக்கு முன்னே இருந்த விலை வேறு, இன்றைக்கி இருந்த விலை வேறு. அந்த விலை அதிகரித்தாலும் நாம் செய்தி கொடுக்கறதால விற்பனை அளவும் இருக்குது, விளம்பரம் வருவாய் இருக்கிறதால நம்ம பத்திரிக்கை தரமாக கொண்டு வரதால நம்ம தொடர்ந்து நடத்த முடியுது. இன்னொன்று, இது சில நேரங்களில் வந்து பத்திரிக்கையில் வந்து மேன் பவர் எல்லாமே அதிகரிச்சிட்டதால் இடையில் பல லட்சம் நஷ்டத்தையும் அடைஞ்சிருக்கிறேன். நஷ்டம் அடைஞ்சிருந்தாலும் நாம் வந்து ஒரு பத்திரிக்கையாளன் என்பதால், நான் இயல்பாகவே ஒரு பத்திரிக்கையாளன் என்பதால் இந்த நஷ்டத்தை பற்றி கவலைப்படாமல் வாசகர்களுக்கும், இது குறிப்பாக வாசகர்கள் இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி, ஒரு மகிழ்ச்சின்னா, இந்த தொழில் முனைவோர்களுக்கு அவங்க தொழில் வளர்ச்சிக்கான செய்திகளை போடுறோம். அவங்க எப்படி கடந்து வந்தாங்கன்னது அவங்க நினைவுகளையே நாம் கொண்டு வந்து புத்தகமாக கொடுக்கும்போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த தொழில் முனைவை எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு நம்பிக்கையான தகவல்களை கொடுக்குறோம். இந்த பொய் செய்திகள்லாம் நம்ம கொடுக்கறது கிடையாது. அதால் நம்மளதில் இந்த எம்எல்எம் மாதிரி செய்திகளை நான் எப்பயுமே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு மோசடி என்னது, சில விஷயங்கள் நம்ம கிளியர் கட் எவ்வளோ காசு கொடுக்குறோன்னாலும் எம்எல்எம் மாதிரி செய்தியை நம்ம போடுறதில்லை. இதில் ஒரு பெரிய சந்தோஷம், நான் அரசியல் பத்திரிக்கை, புலனாய்வு பத்திரிக்கைலாம் வேலை பார்த்துட்டு வந்தாலும் அதில் கிடைக்காத ஒரு சந்தோஷம் இதில் என்ன கிடைக்குதுன்னா, ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற தொழில் முனைவர் இன்றைக்கி எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த நூலகங்களில் போகும்போது அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது
அங்கே பகுதியில் இந்த புத்தகம் வாங்கி கிடைக்கும்போது அவங்க வாங்கி படிச்சுட்டு நிறைய பேர், சார் இந்த தகவல் நல்லா இருக்குது, இது எங்கே கிடைக்கும், இந்த மிஷின் எங்கே கிடைக்கும், இந்த பொருள் எங்கே கிடைக்கும்னு நம்மளை கேட்கும்போது நாம் அவங்களுக்கு சரியான ஆலோசனை சொல்கிறோம். ஒரு தடவை வந்து என்னென்னா, இன்றைக்கி பெருசாக கிருஷ்ணா ஸ்வீட்டு நம்ம பெருசாக பேசுகிறோம் இல்லையா, அவர் ஒரு தடவை சொன்னார், முரளி சார் சொல்லி சந்திக்கும் போது சொன்னார், இப்போ உங்களை மாதிரி தொழில் பத்திரிகை நடந்து தான் நாங்கள் கோயம்புத்தூரில் இந்த ஒரு கிருஷ்ணா ஸ்வீட் நிறுவனத்தை இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போக முடியுது. இப்போ உங்களை மாதிரி செய்திகள் கொடுக்குற ஊக்கம் நிறைய வல்லுநர்கள் எழுதுகிறாங்க. அப்போ அதால் தான் இந்த வெற்றி எங்களால் வந்து எல்லாரும் தொழில் முனைவர்லேருந்து வாசகர்லேருந்து எல்லாம் படிக்கிறதால தான் இந்த பத்திரிகை எங்களால் வந்து தொடர்ந்து நடத்த முடியுது. பொருளாதார நலிவு இருக்குது, இதில் அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது செய்தா என்னன்னா, அரசாங்கம் மத்திய அரசு வந்து போஸ்டரில் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. போஸ்டரில் அந்த இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி புக்கு அனுப்புறதுக்கு வந்து குறைந்த கட்டணத்தில் ஒரு ரூபாய்க்குள்ளே 80 காசில் புக்கை அனுப்புறதுக்கு சலுகைகள் கிடைக்கிது. மற்றபடி இங்கே மாநில அரசு வந்து ஒரே நல்லா நடத்தினீன்னு ஐடி கார்டு மட்டும்தான் கொடுக்குது. மற்ற நீங்கள் பத்திரிகையாளர்னு ஒரு ஐடி கார்டு. மற்ற இந்த அரசு தொழில் பத்திரிகை நடத்துறதால தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம். தொழில் வளத்தை மேம்படுத்தணுன்னு தான் எந்த ஆட்சி வந்தாலும் உலக முதலீட்டாளர் மாநாட்டத்தை பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி, கிட்டத்தட்ட இப்போ கூட ஒரு 100 கோடி செலவு பண்ணி உலக முதலீட்டாளர் தினத்தை நடத்துகிறாங்க. இதுக்காக வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரே நேரடியாக போகிறாங்க. போன தடவை எடப்பாடியும் போனார், எடப்பாடி பழனிசாமியும் போனார், இப்போ முக ஸ்டாலினும் போயினாங்க. அப்போ உலக முதலீட்டாளர்களை உலக முதலீடுகளை கொண்டு வந்து இங்கே தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது நல்ல முயற்சி தான். ஆனால் அந்த அவங்க செய்கிற முயற்சியை நாங்கள் வாசகர்களுக்கு கொண்டு போகிறோம். நாங்கள் இளைஞர்களை ஊக்கப்படுத்துகிறோம். தொழில் பண்ணுப்பா, நீ வேலையாளாக இருக்கிறத விட ஒரு தொழில் முனைவராக்கு, நீ தொழிலாளியாக இருக்கிறவனு தொழில் முனைவர் ஆகும், நீ சம்பளம் வாங்கிறத விட சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கு. நான் அவங்கள ஊக்கப்படுத்தும் போது இந்த மாநில அரசு எங்களுக்கு என்ன பண்ணணுன்னா, இவங்களுக்கு வந்து போக்குவரத்துகளில் சில விதிமுறைகளை இலவசமாக தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கொண்டு போகிறது. போக்குவரத்துக்கு வந்து இலவசமான பயணத்தை கொடுக்கணும். எங்கள் ரிப்போர்ட்டருங்க எங்கள் இது போகிற மாதிரி கொடுக்கலாம். இன்னொன்று வந்து இவங்க அரசு விளம்பரங்கள் வந்து சில பெரிய பத்திரிகைகளை மட்டும் விட்டு கொடுக்குறாங்க. துறை சார்ந்த விளம்பரம் நீங்கள் எல்லாம் அந்த அரசியல் விளம்பரங்களை கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. துறை சார்ந்த விளம்பரம், ஒரு டூரிசம் இருக்குது, இன்னும் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இருக்குது, இதுமாரி துறை சார்ந்த விளம்பரங்களை கொடுத்து எங்களுக்கு வந்து டிஐபிஆரில் இருக்காங்க. டிஐபிஆர் மூலயமா துறை சார்ந்த விளம்பரங்களை கொடுத்தாங்களாம் எங்களுக்கு வந்து வருமானம் கூடும். ரெண்டாவது, பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களையும் இப்போ பயிற்சி பெறணுன்றாங்க. நான் முதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார். மாணவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்குறாங்க, திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறாங்க. ரைட், அதே பணியை தான் நாங்களும் பண்ணுறோம். அப்போ நீங்கள் அந்த ஊக்கம் கொடுக்குறவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளி கல்லூரிகள் வந்து ஒரு 4000 5000க்கு மேலே இருக்குது. அங்கெல்லாம் அந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். இதுமாரி வணிக பத்திரிகையில் தரமாக இருக்கிற பத்திரிகையை தேர்ந்தெடுக்கலாம். அதேமாரி அனைத்து 4000க்கு மேலே பள்ளி நூலகங்கள் இருக்குது, அரசு நூலகங்களுக்கு. அத்தனை நூலகங்களுக்கும் வந்து கொண்டு போய் சேர்த்தா தான் இந்த தொழில் வளம் அரசும் கொடுக்குற கருத்துக்களை நாங்களும் எடுத்து செல்லும்போது இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும். இப்போ மதுரையில் வந்து 250 கோடி ரூபாயில் வந்து நூலகம் கட்டதான்றாங்க. இப்போ கோயம்புத்தூர்லேயும் கட்ட போகிறான்றாங்க. இப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலைஞர் காலத்தில் கட்டப்பட்டது இருக்குது. ரைட்டு, நீ நூலகங்களை கட்டினீங்கன்னா அங்கே தொழில் வாய்ப்பு, தொழில் கருத்துக்குள்ள புத்தகங்கள் வாங்கி போடணுமா இல்லையா? அப்போ நீங்கள் தரமான பத்திரிகை எல்லாமே வெறும் நூலகங்கள்கிட்ட வெறும் இன்னமும் கலை இலக்கியம் அது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா. இப்போ இன்னொன்று மெயினாக இன்னொன்று சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்போ கட்டுமானம், தொழில், மருத்துவம், சமையல், இது மாதிரி பத்திரிகைகள், சமையல் இதை விட குறிப்பாக வந்து கட்டுமானம், தொழில், மருத்துவம் சார்ந்த பத்திரிகைகள் தான் அதிகம் வந்து இப்போ தனி பத்திரிகைகள் குறைந்த சர்க்குலேஷனாக இருந்தாலும் மக்கள் விரும்பி படிக்கிறாங்க. என்றைக்கு சமூக ஃபோன் வந்தது எல்லாம் ஃபோனில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த கருத்துக்கள் தான் தொழில் சார்ந்த கருத்துக்களை யாரும் ஒரு பேட்டி எடுத்துகிட்டு உடனே போட்டுற முடியாது. நீங்கள் அரசியல் ஸ்டேட்டஸ் வந்துடும் உடனே 5வது நிமிஷம் பார்த்துடலாம், ஒரு அரசியல் தலைவர் பேட்டியை பார்த்துடலாம், ஒரு சினிமா நியூஸை பார்த்துடலாம், எல்லாத்துக்கும் ஒரு சேனல் இருக்குது. ஆனால் தொழில் வாய்ப்பு, தொழில் முனைவு சார்ந்த சேனல்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதை கொண்டு வந்து நடத்தவும் முடியாது. அது எங்களை மாதிரி பத்திரிக்கை தான் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் போயிருக்கோம். வணிகமணி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் திருநெல்வேலியில் போயிட்டீங்கன்னா மயன் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும்,
நீங்கள் தூத்துக்குடி போனீங்கன்னாலும் தெரியும், மதுரையில் போனால் தெரியும், கோயம்புத்தூரில் போனால் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்து அங்கங்கே ஆட்களை ரிப்போர்ட்டர்களை வச்சு செய்திகள் எடுத்து போட்டுட்ருக்கோம். அரசு எங்களுக்கு இன்னும் உதவி பண்ணோம்னா நாங்கள் இன்னும் இதை பெரிய லெவலில் கொண்டு போய் தொழில் வளர்ச்சிக்கு நாங்களும் பக்கபலமாக இருக்கோம். ஆனால் அரசாங்கம் தான் அது முதல்வர் வந்து தான் முன்னெடுப்பு செய்யணும். இன்னொன்று, தொழில் வாய்ப்பு பத்திரிகைகள் வந்து சும்மா ஏதோ ஒரு செய்தி எடுத்தோம் நெட்லேருந்து எடுத்து போட்டோம் நாங்கள் எடுத்து போடுறது கிடையாது. நேரடியாக தொழில் முனைவர்களை சந்திக்கிறோம், நேரடியான அந்த ஆலோசகர்களை சந்திக்கிறோம். அப்போ இந்த கருத்துக்கள் சொல்லுங்கள். கல்வி, அவங்க ஒரு கல்வி நிறுவனம்னா ஒரு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், பெரிய குரூப் காலேஜ் சேலம் இதில் இருக்குது. அவர் நடேசன் சாரை வந்து பார்த்து மீட் பண்ணி எடுக்கிறோம். அது மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து கல்வி நிறுவனமாக இருந்தோம், எந்த நிறுவனமாக இருந்தாலும் அவங்களே நேரடியாக சந்திக்கிறோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் அவரை போய் எடுக்கிறோம். இப்போ ரான் இண்டியா ஸ்டீல்ஸ் அவங்க எடுக்கிறோம். இது இப்போ மில்க் மிஸ்ட் எடுக்கிறோம். இந்த இது வந்து நான் அப்புறம் ராஜ் டைரின்னு எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம். இப்போ மேத்ரா இண்டஸ்ட்ரின்னு ஆலோ பிளாக்ஸ் இதெல்லாம் தயாரிக்கும். ஒன்று எடுத்தும் போடுதுன்னா அந்த துறை சார்ந்த தொழில் முனைவர் சொல்லும்போது அந்த துறை சார்ந்த A to Z வாசகர்களுக்கு தெரியும். ஜெயிச்சவங்க சொன்னால் தானே அவங்களுக்கு புரியும். இப்போ ஒரு அண்ணாவின் நாவலை பற்றி எடுக்கணும்னா அண்ணா எப்படி வந்தார், திராவிட இயக்கங்கள் எப்படி வந்ததுன்னு அவங்க சொன்ன கதைகள் படிக்கும்போது தான் இளைஞருக்கு தெரியும். அதேமாரி தொழில் முனைவு வெட்டும் கதைகளில் ஒரு இந்த கதைகள் அவங்கவுங்க இப்படி ஜெயித்தாங்க அப்படி ஜெயித்தாங்கன்னு இந்த கட்டுக்கதைகள்லாம் எழுதணும்னா சரி வராது. நாங்கள் பண்ணது வந்து நேரடியான வெற்றி பெற்றவர்களுடைய கதைகளை நிகழ்வுகளை சொல்லும்போது தான் அது உண்மையாக இருக்குது. அது மாதிரி விஷயங்கள் நாம் கொண்டு வரத்தால தான் இந்த பத்திரிகை நம்ம தொடர்ந்து நடத்த முடியுது, வெற்றி பெற முடியுது. வெற்றி என்பது கூட எனக்கு அந்த வெற்றி என்ற வார்த்தையில் நம்பிக்கையில் வளர்ச்சி பெற முடியுது. இன்றைக்கி அதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் எத்தனையோ பத்திரிகையில் எனக்கு முன்னே இருந்த தொடங்கினவங்களாம் இருந்தாங்க. இன்றைக்கி வெறும் நூலகங்களுக்கு மட்டும் நடத்தி சோர்ந்து போனவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் மட்டும்தான் வாசகர்களுக்காகவும் தொழில் முனைவர்களுக்காகவும், ஏன்னா அதான் நம்ம ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி ஒரு பத்திரிகையாளனாக இருந்து பத்திரிகையாளனை வாழ்ந்து பத்திரிகையாளனையும் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடும் ஒரு சிந்தனையோடும் இருக்கிறதா தான் நம்ம தேடி தேடி செய்திகள் கொடுக்கும். ஒரு செய்தி நீட்டாக கூட அது கொண்டுட்டாங்கன்னு அந்த செய்தி போடத்தில்லை. அந்த செய்தி வாசகர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? வாசகர்களுக்கு பயனுள்ளாத செய்தி நீங்கள் எதுக்கு அது வேஸ்ட் இல்லை. எந்த ஒரு பெண் தொழில் முனைவர்கள்லாம் நிறைய இப்போ நம்ம கொடுக்குறோம். பில்டர்ஸ் இந்தியா அசோசியேஷனாக இருக்கட்டும், ஆர்கிடெக்ட் அசோசியேஷனாக இருக்கட்டும், டிரான்ஸ்டியாக இருக்கட்டும், மடிசியா, கொடிசியா, இப்படி தொழில் முனைவோர் மேம்பாட்டு இயக்கங்கள் அமைப்புகள், அத்தனை அமைப்புகளோடும் தமிழ் சேம்பர் அதுமாரி அமைப்புகளோடும் நாம் நல்ல உறவு இருக்கோம். அப்போ அவங்க மூலியமெல்லாம் நமக்கு வந்து நல்ல செய்திகள் கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய ஒரு இண்டஸ்ட்ரியும். இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரினா ஒரு சாதாரணமானது கிடையாது. ஒரு தொழில்துறைன்னு பொதுவான முடியாது. தொழில்துறை அதர் இண்டஸ்ட்ரி இருக்குது, எனர்ஜி இண்டஸ்ட்ரி இருக்குது, ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இருக்குது. இப்படி ஒன்று எடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரி இருக்குது, மெடிக்கல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பல இது இன்றைக்கி கோடிக்கணக்கான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கணும்னா அரசாங்கம் இன்னும் தொழில் முனைவை மேம்படுத்த வேண்டும். எங்களை மாதிரி பத்திரிகைகளை ஆதரித்து தொழில் முனைவத்தை இன்னும் மேம்படுத்த வேண்டும். ஐயா, உங்கள் வணிகமணி பத்திரிகை சார்பாக வணிக மாமணி விருது எல்லாம் சிறப்பாக நடத்திட்டு வந்தீங்க. இப்போ ஏன் அது தொடர்ந்து நடத்த முடியல, என்ன காரணம்? இப்போ வணிக மாமணி விருதுகள் கொடுக்கணுன்னத அரசாங்கம் கலைமாமணி விருதுகள் கொடுத்துட்டு அந்த துறை சார்ந்தவர்களுக்கு நிறைய கௌரவப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போது வணிகமணி என்பது அதேமாரி வணிக மாமணி வணிகத்துறையில் தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் எப்படி வந்ததுன்னா, நிறைய தொழில் முனைவர்கள் வந்து நிறைய அந்த உப்பு மாவு கம்பெனிகள்லாம் வந்து போலி டாக்டர் வீட்டை கொடுப்பதும் அல்லது வந்து கலைச்செம்மல் அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சில நட்பு தொழில் முனைவர்கள் சொன்னாங்க, ஏன் நீங்கள் வணிகமணி சார்பிலேயே ஒரு விருது விழா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப மரியாதையாக இருக்குமே. இன்னும் நண்பர்கள் சொல்லும்போது ஆமாம், இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. நம்ம தொழில் முனைவர்களை வந்து பத்திரிக்கை மூலிமா வந்து கௌரவப்படுத்துகிறோம், அதை இன்னும் அவங்கள பெருமைப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்குமே போது யோசிக்கப்படும்போது தான் வேறு என்ன பேரில் எடுக்கலான்னு கலைமாமணி விருது மாதிரி வணிக மாமணி என்ற பெயரை முதல்ல தேர்வு எடுத்தும்போது முதல் விருது வந்து எல்லாருமே இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிங்க, சினிமாக்காரங்க, இப்படி யாராவது கொண்டு வந்து கொடுக்கும்போது நாம் அதிலேருந்து வித்தியாசப்படணும் போது பெருசான தொழில் சங்க அமைப்புகளோட தொழில் முனைவோர் சங்க அமைப்புகளோட
முதல் விழாவை நாம் கொஞ்சம் கட்டுமானத்துறை இப்போ 2009 ரொம்ப பெருசாக இருந்த நேரம். பெரும்பாலும் பில்டர்ஸ்கள் கான்ட்ராக்டர்னாலே ஒரு கட்டுவாங்க ஏமாற்றுவாங்கன்ற ஒரு பேர் இருந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் இன்றைக்கி கட்டுமானத்துறை தான் நமக்கு ஒரு அழகான வீடுகளையும் ஒரு நல்ல சாலைகளையும் ஒரு குடிநீர் அணைகளையும் எல்லாம் கட்டுமானத்துறை தான் கட்டி கொடுத்துட்ருக்கு. அது சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் அவங்கள நம்ம கௌரவிக்கணும் என்ற ஒரு எண்ணம் வந்த பிறகு விருது பெறுபவர்களை விட விருது கொடுப்பவர்கள் பெரிய அளவில் பேசப்பட்டவர்களாக இருக்கணும். அப்போ நாங்கள் என்ன யோசிப்போம்னா, அப்போ சந்திராயன் ப்ராஜெக்ட்டு வந்த நேரம், சந்திராயன் ப்ராஜெக்டில் நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அது டைரக்டராக வந்த நேரம். அப்போ நம்ம கட்டுமானம் வான்-நோக்கி வளர்றதுனால ஒரு வான்-நோக்கி அந்த பயணத்தை மேற்கொண்டு வரவர்ன்றதால அண்ணாதுரை அவர்களை தொடர்பு கொண்டோம். அவர் உடனே என்னதும் ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது, உங்கள் புத்தகத்தை அனுப்புங்க, ஒரு 3 புத்தகத்தை சாம்பிள் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு தேதி சொல்கிறேன்னார். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பரவாயில்லன்னா அவர் சொன்ன பெங்களூர் அட்ரஸுக்கு 3 புத்தகங்கள் அனுப்பினோம். 3 புத்தகங்கள் அனுப்பிட்டு உடனே அந்த ஆகஸ்ட்டு 1ஆம் தேதின்னு தேதியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பிட்டு, நீங்கள் நேரில் கொஞ்சம் சந்தித்து எங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னாங்க. நல்ல முயற்சியாக லெட்ரு வந்துடுச்சு. இருந்தாலும் ஒரு 3 பேர் போனோம், அங்கே அவரை சந்தித்து பேசணும். நான் எடுத்ததுமே ஒரே இது சொன்னேன், ஐயா நாங்கள் குமுதம் ஆனந்த விகடன் இன்று மாதிரி பெரிய நிறுவனம்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண ஆள் தான், சாதாரண ஒரு பத்திரிகையாளராக இந்த பத்திரிக்கை நடத்திட்டுருக்கேன். அதால் நம்ம வர தொழில் முனைவோர்களை கௌரவப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு தான் பத்திரிகை சார்பில் இந்த வணிக மாமணி விருது விழா நடத்துகிறேன். அதால் நீங்கள் வந்தால் ஒரு பெருமை மிகுந்ததாக இருக்கும், அதுக்காக தான் உங்களை அழைப்பு விடுத்தோன்னே. பெரிய பத்திரிக்கை எண்ணத்துலாம் இல்லை, உங்கள் பத்திரிக்கையை பார்த்தேன், 3 பத்திரிக்கை ரொம்ப தொழில் முனைவோர்களுக்கு ரொம்ப அற்புதமான தகவல்களை கொடுத்துட்டு இருந்தீங்க, அதால் தான் நான் வரத்துக்கு ஒப்புக்கிட்டேன். அதேமாரி அந்த விழா ஆல் இண்டியா பில்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்த யூசுப் இருந்தார். இவங்க 2 பேர் வந்ததுமே அந்த விருது விழா பங்கு பெறுறவங்களுக்கு, இப்போ இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கிற ரூபி மனோகரன் சரி, நவீன் கன்ஸ்ட்ரக்ஷன் குமார் சாரும் சரி, இன்றைக்கி தலைமைச் செயலங்கள்லாம் கட்டினாங்க, ஜெமினி மேம்பாலங்கள்லாம் கட்டினா, ஈஸ்ட் கோஸ்ட் குரூப் அகமது முஸ்தபா, இப்படி ஆஸ்கார், இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் மற்றது எல்லாம்னா ஆஸ்கார் கனான்சி, இதுமாரி பெரிய ஆட்கள் எல்லாம் முரளி, இப்படி டாப்பஸ்ட் ஆட்கள் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் நம்மக்கிட்ட அண்ணாங்க. அது 2009 மிகப்பெரிய சிறப்பாக அந்த அசோசியேஷனோட, பில்டர்ஸ் அசோசியேஷன், ஆர்கிடெக்ட் அசோசியேஷன், இப்படி அந்த அமைப்புகளோடு சேர்ந்து அந்த விழாவை சிறப்பாக செய்து முடித்தோம். அப்புறம் 2012 எல்லா துறையும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் என்ற மாதிரினா தான் இப்போ பாண்டிச்சேரி முதலமைச்சர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்களை தொடர்பு கொண்டால் அவர் ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டார். அப்போன்னும் போதுன்னா அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எமரால்டு ஜுவல்லர்ஸ் சீனிவாசன், ஆட்டோ பிரிண்ட்டு மிஷினரியுடைய அசோக்கு, டிபிட்ரான் ஹெல்த் கேர் டாக்டர் ஜிஎஸ்கே வேலு, இப்படி பெரிய நிறுவனங்கள் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி அப்போ ஒரு 2012 பாண்டிச்சேரி சிஎம் மற்ற தமிழ் சேம்பர் சோழநாச்சியார் மற்றது இவங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த விருது விழாவும் ரொம்ப சிறப்பாக பாண்டிச்சேரியில் ஜிப்மர் ஆடிட்டோரியத்தில் நடத்தணும். அப்போ 2 விழா 2009 ஒன்று பண்ணோம், 2012 பண்ணோம். அப்போ அதில் கிட்டத்தட்ட 12 வருஷம் கேப் ஏன் நடத்த முடியல என்னன்னா, நாங்கள் எதிர்பார்க்குற விஐபிஸ் டைம் கிடைக்கல. இடையில் கூட கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னராக இருக்கும்போது அப்ரோச் பண்ணோம். அப்புறம் அதுக்குள்ளே இப்போ அவங்க வந்துட்டாங்க. எங்களுக்கு என்னென்னா, விருது கொடுக்கறது சாதாரண ஆட்களை வச்சு ஒரு விருது சின்னதாக வச்சு நாங்கள் கொடுக்கறதே கிடையாது. ஒன்றுனா எங்கள் வணிகமணி எப்படி ஒரு பெரிய பிராண்டடோ அதேமாரி நாங்கள் கொடுக்குற ஷீல்டு கூட பார்த்திங்கன்னா சிலர் 400 ரூபா 300 ரூபாயில் ஒரு வுட்டில் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் அதுமாரி எங்கள் ஷீல்டே பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ராஸு குஜராத்லேருந்து வர வைப்போம் 3500 ரூபா ஒர்த்து. அதுமாரி ஹோட்டலாக இருந்தாலும் சரி, ஆடிட்டோரியமாக இருந்தாலும் சரி, அது பிரம்மாண்டமாக இருக்கணும். அந்த விஐபிஸ் பெரிய ஆளாக வரணும். அப்போ தான் அவங்க அவங்க சுகத்தில் மாட்டிக்கிறது அது பெருமை கொண்டாட முடியும்ன்றதால இன்னும் அதை அப்படியே தள்ளிட்டு வந்தது. சரி இப்போ நடத்தலாம். இப்போ நிறைய பேர் சார் இப்போ யாரோ நடத்துகிறாங்க, நீங்கள் ஏன் கொஞ்சம் நடத்தக்கூடாதான்னு இன்றைக்கி நிறைய தொழில் முனைவர்கள் நம்மக்கிட்ட வந்தவங்கனதால் இப்போ எங்கள் வணிகமணியில் வந்தவங்களே கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் இருக்காங்க. இப்போ 2024
ஆகஸ்ட்டில் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் வணிகமாமணியை வந்து பிஸ்னஸ் ஐகான், வணிகமணி ஐகான், ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள், பேர் மாற்றம் வரணுன்றதால பிஸ்னஸ் ஐகான்ன்ற பேரில் ஒரு விருது விழாவும் நல்ல பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கும் திட்டமிட்டு இருக்கோம். அதுக்கான அமைச்சர்கள் எல்லாம் அழைக்க போகிறோம். அந்த சிறப்பு விழா வந்த பிறகு இன்னும் நம்ம வணிகமணியுடைய பெயர் பெரிய அளவில் பேசப்படும். நன்றி, வணக்கம்.